ஏய், நீ இந்த பக்கிரிசாமி மகன் கோவிந்தசாமி இல்ல? ஆமா. என்னப்பா ரொம்ப நாளா ஆளையே காணா? என்ன பண்ற? மதுரில் ஒர்க் ஷாப்ல வேலை செய்யறேனே, மாசம் 2000 ரூபாய் சம்பளம். அடேங்க அப்பா, நீ கெட்டிக்காரன்டா. ஆம்பளைன்னா ஒன்ன மாதிரி இருக்கும்டா. பாப்பா கருசாமி, பாத்தியா கோவிந்தசாமி, உன்னோட படிச்சவன், நல்லா படிச்சா ஒழுங்கான இடத்துல வேலை செய்யறான், மாசம் 2000 ரூபாய் கை நீட்டி சம்பளம் வாங்குறான். நீ படிக்கல, பண்ணி மேய்க்கிற. இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஏன் இந்த கேன பைய காலை கழுவி தண்ணியை குடிக்கலன்ற? யார பாத்துடா கேன பையன்? பரதேசி பையன் மகன. நீ தான் பரதேசி பையன். பிறண்டு அடிங்கடா. எவனுக்காவது ஒருத்தருக்கு இன்னைக்கு மண்டை உடையணும். அப்பா, எனக்கு இன்னைக்கு நிம்மதி. எங்கடா போற? கடைக்கு போறேனே. கடைக்கா? இந்த 1 ரூபாய் எனக்கு 2 பழம் வாங்கி. வேண்டாம்ப்பா, நானே வாங்கிக்கிறேன். நீங்க என்ன அவ்வளவு தூரம் போயிட்டு நான் வாங்கிட்டு வரேன். எதுக்குப்பா வம்பு? உங்ககிட்ட 2 பழம் வாங்கிட்டு சொன்னா 1 வாங்கிட்டு வருவேன். எங்கடா இன்னொன்னு கேட்டா அந்த இன்னொன்னு தானே இதுவும் நானே வாங்கிக்கிறேன்ப்பா. இந்த தடவை அப்படி சொல்ல மாட்டேனே. இந்த தடவை எப்படி? பழத்தை தின்னுட்டு தோலை கொண்டு வந்து பழம்பியா? பாருங்க கையெடு. நானா உங்கள்ட்ட வந்து நான் கடைக்கு போறேன் வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேனா? இல்லப்பா, நான் தான் சொன்னேன். நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்களே வேணாம்னா இந்த ஊர்ல என் கௌரவம் என்ன ஆகுறது, நாணயம் என்ன ஆகுறது? அந்த கடைசியா சொன்னிய 2, அது என்னது? கௌரவம் நாணயம். அது உங்ககிட்ட இருக்குங்கிற. ஏண்டா அரக்காடு பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு